ஓம் சாந்தி. நான் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி சூரிய வம்சத்தினராக ஆகின்ற ஆத்மா. நான் தடையற்றவராக வெற்றியாளராக இருக்கும் ஆத்மா. நான் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. தந்தை என்ன சொல்கின்றாரோ அதை என்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்கின்றேன். நான் சூரிய வம்சத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். எனவே தாரணையும் செய்கின்றேன். எப்போதும் நான் சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருப்பதால் புத்துணர்ச்சியாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகின்றேன். இதன் மூலம் கண்டிப்பாக சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடிகின்றது. நான் சுயதர்சன சக்கரத்தை சுற்றுவதால் சூரிய வம்சத்தினராக ஆகின்றேன். நான் சக்கரதாரியாக ஆவதற்கு ஒரு வினாடியே ஆகின்றது. இது விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான யுகமாகும். நாம் இங்கே வருவதே விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்காகத்தான். அதுதான் சூரிய வம்சமாகும். இது பெரிய ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். இப்போது சிவத்தந்தை நம்மை சூரிய வம்ச தலைமுறையாக உருவாக்க வந்திருக்கின்றார். தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். அவரே விருட்சபதி பிரகஸ்பதி ஆவார். இப்போது நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சாவளிகளாவோம். நாம் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சிவத்தந்தைதான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவராவார். அவர் சுகத்தின் ஆஸ்தியை மட்டுமே தருகின்றார். இந்த யுகமே தங்க புத்தி ஆவதற்கான யுகமாகும். தந்தை வந்து நம்மை கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாற்றுகின்றார். சத்தியமான தந்தையைத் தவிர மீதி உலகத்தில் அனைத்தும் கெட்ட சேர்க்கையே ஆகும். தந்தை நம்மை சம்பூர்ண நிர்விகாரியாக மாற்றிவிட்டு செல்கின்றார். நாம் தான் முதலில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவராக வந்திருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவராக ஆகிவிட்டோம். எனவே இப்போது நாம் தூய்மையாக வேண்டும். தந்தை நம்மை தகுதியானவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்.
நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆகக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கின்றோம். இது நம்முடைய குறிக்கோளாகும். இரக்க மனமுடையவர் என்று தந்தை ஒருவரைதான் சொல்ல முடியும். ஏனெனில் அவர்தான் மனிதர்களை தேவதையாக மாற்றுகின்றார். அவர் நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். தந்தை நமக்கு உத்திரவாதம் அளிக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பல பிறவிகளின் பாவம் பஸ்பமாகும் என்று. மேலும் அவரோடு அழைத்து செல்கின்றார். நம்மை தூய்மையற்றவராக ராவணன் மாற்றுகின்றார். தந்தை நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார். நாம் தந்தையை நினைவு செய்யும் போது தந்தையிடமிருந்து சக்தி அடைகின்றோம். அதன் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், பக்தியின் பலனை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று. இப்போது நமக்கு பகவான் கிடைத்திருக்கின்றார். இப்போது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றோம். தந்தைதான் வந்து நம்மை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுகின்றார். இது விளையாட்டாகும். தடை வருவதே நம்மை உறுதியானவராக ஆக்குவதற்காகத்தான். தடைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை மனோரஞ்சனத்திற்கான விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து சென்று விடுகின்றோம். சர்வசக்திவான் தந்தை நமக்கு துணையாக இருக்கின்றார் என்றால் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது. தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருந்தோம் என்றால் தடையற்றவராக ஆகிவிடுவோம். ஒரு தந்தையின் சேர்க்கையின் மூலம் நம்மை தங்க புத்தியுடையவராக மாற்றுகின்றோம். நாம் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகின்றோம். நாம் கெட்ட சேர்க்கையிலிருந்து விலகி இருக்கின்றோம். நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆவதின் மூலம் புதிய உலகத்திலிருந்து எஜமானர்களாக சக்கரவர்த்தியாக ஆகின்றோம் என்ற குஷியிலேயே எப்போதும் இருக்கின்றோம். நம்மை ஞான சூரிய வம்சத்தினராக மாற்றுவதற்கு சிவத்தந்தை வந்திருக்கின்றார். நம்முடைய லட்சியமே இதுதான் ஆகும். தடைகளை மனோரஞ்சனத்திற்கான விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய தடைகளற்ற வெற்றியாளர் ஆத்மா நான். சுகத்தின் கணக்கை சேமிப்பு செய்வதற்காக
மரியாதைப்பூர்வமாக உள்ளத்திலிருந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.